உண்டோ கொடுக்கும் பெற்றோரும் நலம் அருள்வாம் பொல்லாதார் கூட செய்கிறார் நலம் அருள்வாம் பரிசுத்தர் கூட்டம் நடுவே ஜோலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியேயோ வேலை ஆடியான் நெஞ்சம் மாறீரோ விரும்பும் சுத்த ஜோதி விரும்ப அசுத்தம் யாவும் புனிக்கு சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி விரும்ப அசுத்தம் யாவும் புனிக்கும் பாவினேச பாவினாயா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பாவினேச பாவினாயா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவே ஜோலி தேடும் சுத்த ஜோதி ஆரூபிய என் வேலை ஆடியார் நெஞ்சம் மாறீரோ. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காண உள் கோலத்தை மனம் நொந்து மருள பரிசு மனம் நொந்து மருளுந்தே பரிசுத்தம் கெஞ்சுகிறே சுத்தம் கூட்டம் நடுவே ஜோதி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபிய யோவேலை ஆடியார் நெஞ்சம் மாறீரோ. ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக சங்கீத புத்தகத்திலே சங்கீதம் 142 மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 142 மாறி மாறி வாசிப்போம். 142 சங்கீதம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறேன். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். உமது நாமத்தை துதிக்கும்படி என் ஆத்துமாவை எனக்கு நீர் தயவு செய்யும், நீதிமான்கள் என்னை தாமே மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய நாம மகிமைக்காய் கடந்த சில நாட்களாக சபையில் எப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்க வேண்டும், சபையிலே எப்படிப்பட்டதான ஜெபம், அங்கே ஆராதனை ஒழுங்குகள், இன்னும் சபையிலே காணப்பட வேண்டிய திட்டங்கள், தீர்மானங்கள், செயல்கள் இப்படி தியானித்து கொண்டு வந்தோம். அதிலே மிக முக்கியமான ஒன்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதை நாம் வேத வசனத்தின் மூலமாக வாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை குறித்து என்ன சொல்லுகிறார், எப்படியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் வேத வார்த்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
மீட்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். போதும். நம்ம ஒரு நிமிஷம் நின்ற வண்ணமாய் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவரே, மனுஷகுமாரனாய் இந்த பூமியில எங்களுக்கு வெளிப்பட்டவரே, நீரே தேவகுமாரனாய் எங்களுக்காய் சிலுவையிலே மரித்தவரே, இயேசுவே மகத்துவமானவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, பரிசுத்தம் உள்ளவரே, பரிகாரியே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமத்திலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சர்வ சிருஷ்டிக்கும் நீர் ஆண்டவரே சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான நாமத்தை, உன்னதமான நாமத்தை, தேவ நாமத்தை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லி உம்மை கனப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வானோர் புதலத்தோர் பூமியின் கீழுள்ள யாவருடைய கால்களும் முடங்கும் என்று, நாவுகள் யாவும் அறிக்கையிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவமான பரிசுத்தமான நாமம் அந்த நாமம். அந்த நாமத்தை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களும், அந்த நாமத்தை தரித்துக் கொள்கிறவர்களும் ஆண்டவரே, நீர் அவர்களை பாக்கியவான்களாய் என் முன் குறித்து இருக்கிறீர், அறிந்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர், அவர்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த வேலையிலும் உடைய பலத்த கரத்திலே ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். இன்றைக்கு தொடர்ந்து தேவ செய்தியை நாம் தியானிக்கலாம். பாருங்கள், கடந்த நாட்களிலே நாம் ஒரு சபையினுடைய வளர்ச்சி அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், தேவன் யார் என்றும், தேவனிடத்திலே ஜனங்களுக்கு எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, எப்படி ரட்சிப்பு வருகிறது, ஞானஸ்நானம் என்றால் என்ன, நியாய தீர்ப்பு என்றால் என்ன, இதுதான் ஒரு சபையினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். சபையானது இந்த அடிப்படையிலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஏதோ பணம் சம்பாதிப்பதற்கோ, பெயரை புகழை பெற்றுக்கொள்வதற்கோ, அல்லது தன்னை பெருமை பாராட்டுவதற்கோ, அல்லது தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை குறித்து எந்த நேரமும் சொல்லிக் கொண்டிருப்பதற்கோ சபை கட்டப்படவில்லை. ஆமென். இயேசு கிறிஸ்துவை முற்றும் முழுவதுமாக அறிவிப்பதற்காகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். அது வேதமும் நமக்கு சொல்லி இருக்கிறது. இப்படி அந்த தேவன் யார், அந்த தேவனிடத்திலே என்ன ரட்சிப்பு வருகிறது, அவரிடத்திலே எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு வருகிறது, அந்த நாமத்தை நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் தரித்து கொள்ளும் பொழுது எப்படி நியாய தீர்ப்பிலிருந்தும், மரணத்திலிருந்தும், பாதாளத்திலிருந்தும், அக்கினியிலிருந்தும், ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் தப்பிப்போம் என்று நாம் வேத வசதிகள் மூலமா தியானிச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதை யார் செய்வது? அந்த சபை போதகருக்கு மட்டுமா, அல்லது அந்த பாஸ்டருக்கு மட்டுமா பொறுப்பு, அல்லது அந்த நடத்துவருக்கு மட்டும்தான் தலைப்பு அந்த காரியம்? மற்றவர்களாகி நாங்க வந்து சபையில உட்கார்ந்து 2 பாட்டு பாடுவோம், 2 ஜெபம் பண்ணுவோம், காணிக்கை போடுவோம், தசமபாகம் கொடுப்போம், வேற எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு என்று இன்றைக்கு சபைகள் அப்படி மாறிவிட்டது. அப்படி தேவன் யாரையும் அழைத்து இதை மட்டும் செய்யுங்கள் என்று சொல்லலாம். ஆமென். அதை ஒவ்வொரு விசுவாசிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது இந்த கடைசி நாட்களிலே நாம் அந்த எச்சரிப்பை, அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காவிட்டால் தேவன் நமக்கு எப்படிப்பட்டதான காரியத்தை செய்ய போகிறார் என்று நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதை செய்யாதவர்களுக்கு எப்படி, செய்தவர்களுக்கு எப்படி என்று நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சரி, அப்போ சுவிசேஷகர்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை, சபை விசுவாசிகளுக்கு அது இல்லை. அப்ப யார் இந்த சுவிசேஷகர்? அந்த பையனை கமெண்ட்ருக்கு சொல்லு. யார் அது பொறுப்படுத்தி செய்வது? யார் என்ன செய்ய வேண்டும்? அந்த சபையானது எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைய வேண்டும்? அந்த சபை விசுவாசிக்கும் அந்த சபைக்கும் என்ன பொறுப்பு, என்ன
என்று நம்ம தியானித்தோம். அது மட்டுமல்ல, அதை செய்கிற பொழுது அது ஜெபக்குழுவாக, குடும்ப ஜெபக்குழுவாக, தினசரி ஜெபமாக, கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், நகரங்கள் தோறும் குழுக்களை ஏற்படுத்தி வேதத்தை குறித்தும் வேத வார்த்தைகளை குறித்தும் எப்படி கொண்டு செல்ல வேண்டும். இடையில யாராவது பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் 2 நிமிஷம் நிறுத்திக்கிறேன். பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. செய்தியை கேட்கலாம். ஏன்னா செய்தி கொடுக்கிறப்ப உங்க கவனம் இங்க இருந்தா மட்டும்தான், இது பிசாசு செய்கிற வேண்டுமென்றே ஏதாவது ஒரு தடைகளை கொண்டு வந்து செய்தியை கேட்காதபடி நம்மை திசை திருப்புகிற காரியம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நான் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி யாரும் அந்த காரியங்களை செய்யாதீங்க. அதை நீங்க செய்கிற பொழுது தேவனை அசட்டை பண்றீங்கன்னு அர்த்தம். தேவனை குறித்த பயமே இல்லாமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். கவனமாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை எச்சரிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க ஆமென் சொன்னீங்கன்னா தான் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இது யாருக்கோ சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். ஒவ்வொருவரும் அதுக்கு ஆமென் என்று சொல்ல வேண்டும் என்று வேதத்திலே இருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசித்தீங்கன்னா, அங்கே வேதம் வாசித்து ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது சபையார் எழுந்து நின்று ஆமேன் என்று சொன்னார்கள் என்று. ஏன் அதை சொல்ல வைக்கிறார், செய்ய வைக்கிறார் என்றால், அப்பொழுதுதான் அந்த முழு சபைக்கும் அந்த உணர்வு வரும். ஆமேன். அந்த முழு சபையும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரோ 2 பேரு 4 பேரு அல்லது அந்த பொறுப்பாளிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அதை எப்படி செய்வது? அந்த ஊழியமானது தேவனுடைய ஊழியமானது எப்படி செய்கிறது என்று அது இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால இன்றைக்கு எல்லார் கையிலும் மொபைல் இருக்கு, சோசியல் மீடியாஸ் இருக்கு. இன்னைக்கு உலகத்தான் தனக்கு பிடிச்சதை ஷேர் செய்து அவன் அதை வருமானமாக அல்லது அதை அவன் தன்னை மேன்மைப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி அல்லது தனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி அவன் காரியத்தை செய்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம பார்க்க வேண்டும். நம்முடைய டிபியில கூட நம்முடைய அந்த ஸ்டேட்டஸ் என்று சொல்வார்கள், வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்கில், மீடியாஸ்ல நீங்க தேவனை குறித்து போடும் பொழுது ஒரு சிலர் உங்களை பற்றி தவறாக நினைக்கலாம் அல்லது ஒரு சிலர் உங்களை பற்றி ஒரு விதமாக பேசலாம். தேவன் நமக்கு இந்த மொபைலை கையில கொடுத்தது வேண்டும் வெறுமனே போன் பேசிக்கொண்டோ அல்லது நேரத்தை வீண் விரயம் செய்து கொள்ளாதபடி எச்சரிக்கையா இருக்குதான் இந்த போனை கொடுத்திருக்காரு. சாத்தான் ஒரு தந்திரத்தை கொண்டு வந்தான். அந்த தந்திரத்தை நாம் முறியடிப்பதற்கு நாம் எல்லா விதமான ஞானத்தோடு செயல்பட வேண்டும். ஆமென். ஏன்னா இன்னைக்கு அவன் இந்த மொபைலை கொடுத்து எல்லாரையும் அடக்கி போட்டு ஊருக்கா உதய உலக கதையை பேசிட்டு இருக்கிறதுக்கு அல்லது பொழுது போறதுக்காக ஃபேஸ்புக்கு இன்டர்நெட்ல உட்கார்ந்து எல்லா காரியத்தையும் பார்ப்பதற்கு அவன் அதை கொண்டு வருகிறான். ஆனால் நமக்கு அப்படி அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆமென். அதை சரியாய் நாம் பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு சோசியல் மீடியாஸ் அதே போல நம்ம சந்திக்கிற நபர்கள் இடத்துல, பட்டணங்கள்ல, கிராமங்கள்ல, தனி நபர்கள்ல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, உறவினர்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில், இப்படி எல்லா இடங்களிலேயும் இயேசு அந்த காரியத்தை செய்கிறார். நாம் இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போகிறோம். இன்னைக்கு தகவல் தொடர்பு இன்றைக்கு நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு டூலாக இருக்கிறது. அப்ப இதைய பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். மூப்பர்களாக சிறுவர் சிறுமிகள் சிறுவர் சிறுமிகள் பள்ளிகளா, சுவிசேஷங்களாக தினசரி ஜபத்துல, மாதாந்திர ஜபத்துல, வாரந்தோறும் நடக்கிற ஐக்கியத்துல, பெண்கள் ஐக்கியம், சகோதரர்கள் ஐக்கியம், சிறுவர்கள் ஐக்கியம், வாலிபர்கள் ஐக்கியம், இப்படி ஒவ்வொன்றிலேயும் அது தினசரி நடந்ததாக வேதத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்ய விரும்புறதில்ல. எனக்கு தெரியும், ஒரு 25, 30, 40 ஆண்டுகளுக்கு முன்பால தினசரி மாலை நேரங்கள்ல கிராமங்கள்ல எல்லாம் போனோம்னா
கிறிஸ்தவ இருக்கிற இடங்கள்ல தினசரி மாலை கூட்டம் நடைபெறும். தினசரி அநேக இடங்கள்ல நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அது அப்படியே காணாமல் போச்சு. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்த உடனே முற்றிலுமாக அதை மறந்து போனார்கள். அதனாலதான் இன்னைக்கு அரசாங்கம் கையில் எடுத்து இன்னைக்கு புது புது சட்டத்தை கொண்டு வந்து நீங்க அதை கேட்க முடியாதபடி, பார்க்க முடியாதபடி அதை தடை செய்து கொண்டிருக்கு. அப்ப இது மீண்டுமாக செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய கடைசி கால எழுப்புதல் நம்முடைய சபையிலிருந்து அது தொடங்க வேண்டும். அதுதான் போன வாரம் நம்ம கடைசியா தியானித்த என்ன எங்கிருந்து தொடங்கப்பட்டதாமா? தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சபையிலிருந்து, பிரசங்க பீடத்திலிருந்து அந்த நியாயத்தீர்ப்பு தொடங்குதாமா. பிரசங்கிக்கிற அந்த ஊழியனுடைய இடத்திலிருந்தே தேவன் அதை கணக்கு கேட்கிறார். அந்த ஊழியன் அதை சரியாய் சொல்லிக் கொடுக்கல, அந்த விசுவாசிகளுக்கு அங்கே வருகிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அந்த ஊழியனை தேவன் கணக்கு கேட்பார். அங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய தலையிலும் அது ஆக்கினை தீர்ப்பு வரும். அந்த ஆத்துமாவிற்கான கணக்கு நீங்க கொடுக்கணுங்குது வேதம். நம்ம அதை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்ப சபை வளர்ச்சியானது அந்த குடும்பத்திலே, சபையிலே, தனிப்பட்ட கூடுகையிலே, பொதுக்கூட்டத்திலே, இப்படி அந்த காரியங்களிலே அது சரியாக செயல்படுகிறதை நம்ம சரியாக செய்ய வேண்டும். பாருங்க, அப்போ அது மட்டுமல்ல, நம்ம பொருளாதார ரீதியாக உதவி செய்ய வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற வேலையிலே, நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே சபை வளர்ச்சிக்கு கொடுக்க வேண்டும். தசமபாகம் காணிக்கைகளாலும் பொருட்களாலும் அன்றைக்கு உதவி செய்தார். நீங்க அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல அந்த காரியம் இருக்கு. 44 மற்றும் 34, 34, 35 அந்த இருக்கு. நம்ம நிறைய இன்னைக்கு நான் நூற்றுக்கணக்கான வசனம் சொல்றதுனால நீங்க எடுத்து வாசிக்க வேண்டாம், எழுதி வச்சுக்கோங்க பேப்பர்ல, பிறகு தியானியுங்க. அப்ப அது மட்டுமல்ல, அங்கே சபை கட்டப்படுவதற்கு, சபை கட்டடங்களுக்காக, சுவிசேஷர்களுக்கும், அங்கே பயண செலவுகளுக்காக, அவர்களுடைய தங்கி இருக்கிற இடத்திற்காக, அங்கே அன்பின் விருந்துக்காக, ஐக்கியத்தினுடைய காரியங்களுக்காக, அது மட்டுமல்ல ஆதரவற்றோர், திக்கற்றோர், அனாதைகள், அந்நியர்களுக்கு, தாய் தகப்பனை இழந்தவர்களுக்கு, விதவைகளுக்கு இப்படி உதவிகளை செய்தார்கள் அன்றைக்கு. அது எப்படி? மனப்பூர்வமாய் செய்தார்கள். கட்டாயம் இல்ல. ஐயோ எங்க பாஸ்டர் பணம் கேட்டது தொல்லை பண்றாருன்னு இன்னைக்கு அநேகர் சொல்ற சபைகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் ஊழியம். நம்ம அதை எப்பொழுதுமே விரும்புறதில்லை. நீங்க விரும்புனீங்கன்னா எந்த ஊழியத்திற்கு எதற்கு என்று நீங்க விருப்பப்பட்டு கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு தேவைகள் அநேக இடத்தில் உள்ளது. அநேக ஊழியர்களுக்கு தேவை இருக்கு, சுவிசேஷர்களுக்கு தேவை இருக்கு, ஏழை எளியோர்களுக்கு தேவை இருக்கு, திக்கச்சோர் அனாதைகளுக்கு தேவை இருக்கு, சபை வளர்ச்சிக்கு தேவை இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொல்றாரு, என்னுடைய சபையில கேலண்டர் அடிக்கிறதுக்கு பணம் இல்லைங்கிறார். அப்ப அந்த சபை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. கேலண்டருக்கு மீறி போனா ஒரு 3000, 5000 கூட ஆகாது. ஒரு வருஷத்துல அந்த 5000 ரூபாய் எடுத்து வைக்க கூட அந்த சபையிலே அவரால முடியாத அளவுக்கு அந்த சபையானது அந்த அளவுக்கு நெருக்கத்துக்கு மத்தியில் இருக்கு. அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, அந்த சபையிலே கொடுக்கப்படுகிற செய்தியானது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற செய்தியாக அல்ல, ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் உணர்வு வருகிற செய்தியாக இருக்க வேண்டும். ஏன் இந்த வாரம் சபைக்கு வராம விட்டோம் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்கு வரணும். அதுதான் அந்த சபையிலே வளர்ச்சி அடையும். அது மட்டுமல்ல, அங்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தனக்கு அந்த பொறுப்பு இருக்கு என்று அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். ஊழியர்களோடு சேர்ந்து அது உதவி செய்கிறக்கு வேண்டும். இது பயத்தோட செய்யக்கூடாது, அல்லது தடுமாறத்தோட செய்யக்கூடாது, அல்லது ஒரு குழப்பத்தோட, அல்லது ஏதோ ஒரு சிக்கல்ல வந்ததுனால நான் அதை செய்யறேன்னு இருக்கக்கூடாது. மனப்பூர்வமாய் சரியானபடி சரியான காரியத்தை செய்யும் பொழுது அந்த சகோதரனுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது, அந்த சகோதரிக்காக, அந்த குடும்பத்திற்காக, அந்த பட்டணத்திற்காக, அந்த ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது தேவன் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்கிறார்.
அப்போஸ்தலனாகிய பவுல்களை பற்றி உங்களுக்கு தெரியும். பவுல் எங்கெல்லாம் நெருக்கப்படுகிறார்களோ அப்பொழுது அங்கே மற்ற இடங்களில் இருக்கிற சகோதரர்கள் அவருக்கு வந்து உதவி செய்கிறதும் அவர்கள் ஜெபிக்கிறதையும் நாம் அந்த குருந்தியர்ல பார்க்கிறோம், ரோமர்ல பார்க்கிறோம், எபிரேயர் புஸ்தகத்துல பார்க்கிறோம், கொலேசியர்ல பார்க்கிறோம், தெசலோனிக்கர்ல பார்க்கிறோம், தீமத்தேயுல பார்க்கிறோம். இப்படி அந்த சபைகள் இருக்கிறவர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், உடன் ஊழியக்காரர்கள் எவ்விதமாக நெருக்கப்படுகிற நேரங்களிலே பவுலுக்கு உதவி செய்தார்கள். பேதுருவும் அதை குறித்து சொல்றார். பிலிப்பும், தோமா, இப்படி அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். அப்போ பாருங்க, அங்க இன்னொரு மிக முக்கியமான காரியம், தியானிக்கிற பழக்க வழக்கம் இருக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக வேதத்தை ஒரு சபையில நீங்க ஒரு விசுவாசியோ அல்லது ஒரு ஊழியக்காரர், அங்க ஒரு சுவிசேஷகர் அங்க தேவ சமூகத்துக்கு நின்று தினசரி ஜெபித்து, தினசரி தேவ சமூகத்துல 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் காத்திருந்து ஜெபித்து அந்த ஊழியத்தை தொடங்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். நம்ம இன்றைக்கு அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த தினசரி ஜெபத்துல நான் சொன்ன போன வாரம், அங்கே நன்றி செலுத்துதல், தேவனை துதித்தல், பாடுதல், ஆவியானவருடைய மகிமையை நிரம்ப செய்தல், குடும்ப காரியத்திற்காக அல்லது தேசத்தின் பாதுகாப்புகள், தலைவர்களுக்கு, அங்கே சபையிலே புதிய ஆத்துமாக்களுக்காக, சபையிலே வாலிபர்களுக்காக, சிறுவர்களுக்காக, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய சரீரங்களிலே காணப்படுகிற உபத்திரவங்கள், வியாதிகள், பலவீனங்களுக்காக, அது மட்டும் இல்ல அந்த குடும்பத்திலே காணப்படுகிற பாவத்தை, அக்கிரமத்தை மீறுதலுக்காக அந்த குடும்பம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அந்த குடும்பம் ரட்சிப்புல வர வேண்டும், மீட்கப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுக்காக அந்த தினசரி ஜெபம் இருக்க வேண்டும். சொன்னதைவே திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஜெபிச்சுட்டே இருக்கிறது ஜெபம் அல்ல. ஒரே ஜெபம் பார்த்தீங்கன்னா, அநேகர் ஒரே காரியத்தை தான் ஜெபிப்பாங்க. ஜெபிங்கன்னு சொன்னா அந்த டேப் ரெக்கார்டு மாதிரி, பழைய டேப் ரெக்கார்டு மாதிரி ஒன்றையே சொல்லி கொண்டு, அதல்ல ஜெபம். கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது அநேகம் இருக்குது. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது எப்படி, அந்த நபர்களுக்காக ஜெபிக்கிறது எப்படி, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறது எப்படி, இப்படி அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். சுவிசேஷக்காரர்கள் அதை சரியானபடி செய்யும் பொழுது, அந்த விசுவாசிகளிடத்திலே செல்லும் பொழுது விசுவாசிகளும் அதை சரியாக அதை செய்ய முடியும். அதே போல ஞானஸ்நானத்தை குறித்தும், அங்கே சபை வளர்ச்சிகளுக்குரிய காரியங்களை குறித்தும், கீழ்ப்படுகிறது எப்படி ஒப்புரவாகுதல், எப்படி உடன் ஊழியத்தலை செய்கிறது, இதை சரியானபடி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஜெபிக்கிற பொழுது வேத வசனங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆமென். வேத வசனத்தை சரியாக நீங்க பயன்படுத்த வேண்டும். எபேசியர்ல 6:11 சொல்ல மாதிரி தேவனின் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும். சர்வாயுத வர்க்கம் இருக்கு, நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கார். ஆனா நம்ம அதை எடுத்து பயன்படுத்துவதில்லை. வார்த்தை என்கிற பட்டயம், தலைச்சீரா, மார்க்கவசம், கேடயம், ஒவ்வொன்றையும் நம்ம பயன்படுத்த வேண்டும். அது என்ன, அது எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அது எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று நம்ம அறிந்து கொண்டு அதை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும். அவர் ஜெபத்துல கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பத்தோடு ஜெபிக்க வேண்டும், வேண்டுதலோடு ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பாருங்க பேதுரு சொல்றார், 1 பேதுரு 3:7 அங்க ஜெபத்துக்கு தடை வராதபடி மனைவியானவள் பலவீன பாண்டம். அப்ப அந்த மனைவிக்கு நீங்க உதவுற காரியங்கள், பிள்ளைகளுக்கு உதவுற காரியங்கள், ஜெபத்துக்கு தடைவிடாதபடி அது இருக்க வேண்டுமாமா. ஜெபிக்கிற பொழுது ஒரு பரிசுத்தத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கிற கொர்நேலியோ எப்பொழுதும் ஜெபித்தான், தேவ பக்தியுள்ள மனுஷனாக இருந்தான், தான தர்மங்களை செய்தான் என்று சொல்லப்பட்டது. அதே போல 1 பேதுரு 3:12 வாசிக்கிறப்போ, செவிகள் கவனத்தோடு கேட்க வேண்டும். அங்கே யாக்கோபுல பார்க்கிறப்போ, யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெயிப்பிக்கிறப்போ தடைகள் வரும், அங்கே போராட்டங்கள் வரும். அது பிசாசு கொண்டு வரான்னு தெரிஞ்சு நீங்க அந்த தந்திரத்தை முறிக்க வேண்டும். நீங்க ஜெபிக்கிறப்ப தான் வேண்டுமென்றே 2 பேர் வந்து நின்று உங்களை கூப்பிடுவாங்க, அல்லது ஃபோன் வரும்,
அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அரிசி இல்ல, கரண்ட் இல்ல. இப்படி ஏதாவது ஒரு சிக்கல கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இதை நீங்க மேற்கொள்ள சரியானபடி ஜெபிக்க வேண்டும். அது எல்லாவற்றை விட மிக முக்கியமானது ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இந்த வகை பிசாசுகள் ஜெபத்திலும், உபவாசத்திலும். உபவாசம் இருக்க வேண்டும். இன்னைக்கு உபவாசம்னா என்னன்னு கேட்கிறாங்க. நேற்று ஒரு சகோதரனிடத்துல பேசிக் கொண்டிருப்ப அவர் அப்படித்தான் சொன்னார். அவர் அந்த சிஎஸ்ஐ போயிட்டு இருக்கிறவர். உபவாசம்னா என்னன்னு கேட்கிறாங்கங்கிறாங்க. உபவாசமே இல்ல சபைகள்ல. உபவாசம் என்றால் என்ன நினைக்கிறாங்கன்னா, காலையில ஒரு 1 மணி நேரம் பிரேயர்ல உட்கார்றது தான் உபவாசம். டீ, காபி சாப்பிட்டு அல்லது அ ஒரு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் சாப்பிட்டு போய் உட்கார்ந்திருக்கிறது தான் உபவாசம் நினைக்கிறாங்க. யூதர்களை எடுத்தீர்களானால் மாலை 6 மணி முதல் அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும் தண்ணீர் கூட குடிக்காம இவங்க உபவாசம் இருந்திருக்கிறாங்க. மோசே எடுத்தீங்கன்னா தண்ணீர் கூட குடிக்காம, குசியாமலும் குடியாமலும் 40 நாள் ஒரு 2, 3 முறை இருந்திருக்கார். பவுலும் அப்படி செஞ்சிருக்கார். தண்ணீர் கூட குடிக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம உபவாசங்கிற பேர்ல நல்லா சாப்பிட்டு இன்னைக்கு அநேகர் செய்கிற காரியங்கள்லாம் அது வருத்தத்துக்குரிய காரியமா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு உபதேசிப்பேன், யாருக்கு போதிப்பேன், போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறதுங்கிறார். ஏன் வாந்தியினால நிறைந்திருக்குதுன்னா, பீடம் இங்க பிரசங்க பீடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற உணவு விசுவாசிகளுக்கு செல்லுகிற அந்த தேவனுடைய வார்த்தையானது அந்த விசுவாசியை அதை உணர்வோடு அவன் செய்ய அவனுக்கு சொல்லப்படுவதில்லை. உபவாசம் என்றால் அந்த உபவாசத்தை சரியா எப்படி கடைபிடிக்க வேண்டும். ஐயா எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு அல்சர் இருக்கு, இந்த வியாதிகள்லாம் என்னது? இயேசு சொல்றாரு, வியாதியஸ்தர்களை பார்த்து சகல வியாதிகளில் இருந்தும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு ஏன் வியாதிகளோடு ஜெபிக்கிறாங்க? அதை முறைப்படி செய்யாம, ஜெபத்தை நீங்க முறைப்படி செய்வதில்லை, உபவாசத்தை முறைப்படி செய்வதில்லை, வேண்டுதலோடு இல்ல, விண்ணப்பத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறது இல்ல. பவுலெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக கண்ணீரோடு இங்கே கதறி அழுது ஜெபிக்கிறாங்க. இயேசுவும் அந்த பட்டணத்தை பார்த்து கதறி அழுது ஜெபித்தார். இந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து, இன்றைக்காவது உன் சமாதானம் உனக்கு தங்கும்படி நீ இன்னைக்காவது நீ அதை உணர்ந்து கொள்ளுன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, அந்த கண்ணீர் கவலைகள் இல்லை. இன்னைக்கு ஜெபத்துல இது ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறது போல இருக்கிறது. அது சரியானபடி ரோமர் 8 சொல்லுது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சோடு ஜெபிக்கிறாராம். வாக்கு கடங்கா பெருமூச்சு எபேசியர் 6:18 சொல்லப்பட்டு. இன்னொன்று பாருங்க, இன்னைக்கு தகாத விதமாய் கேட்கிறது. அந்த ஜெபமே கேட்கப்படாது. அப்படி கேட்கவும் கூடாது. சங்கீதம் 106:15, என்னாகமம் 22:24, 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 அவங்க எப்படி கேட்டாங்க? தேவனுக்கு பிரியமில்லாததை, தேவன் எதை செய்ய வேண்டாமோ என்ற அதை செய்ய அவன் கேட்கிறான் பிழையா என்னாகமத்துல. அது தவறு. தகாத விதமாய் கேட்கிறது. ஆண்டவருக்கு அது பிரியமில்லாம இருக்கும். இருந்தாலும் எனக்கு அது வேணும் ஆண்டவர், எனக்கு நீங்க ஜெபத்துல கேட்கிற அது நீங்க என்ன பிரதர் இப்படி ஜெபிக்கணும்? ஏன் எனக்கு உரிமை இருக்கு. நான் எங்க அப்பாட்ட, எங்க ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு ஜெபிப்பேன். எங்க ஆண்டவர் எனக்கு நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு இருக்காருங்க. அது முடிவுல நீங்க பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு கண்ணியாக வரும். அது அவனை மரணத்திலே கொண்டு போகும். ஆண்டவர் கொஞ்ச நாள் கொடுக்கலைன்னா ஆண்டவரை தூஷிக்கிறது, ஆண்டவரை குறை சொல்லுகிறது. யோபுவை பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றிலும் அவன் குறை சொல்லவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோபு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றிலும் குறை சொல்லவில்லை என்று. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதற்கு பிறகு வர்ற வசனத்தை வாசித்தீங்கன்னா அவன் ஒன்றிலும் தேவனை குறித்து குறை சொல்லவில்லை.
அப்ப நீங்க குறை சொல்லிக் கொண்டு தேவனை குற்றப்படுத்தி கொண்டு தேவன் மேல் பழி சொல்லுகிற ஜெபமானது அது தேவன் அருவருக்கிற ஜெபமாக இருக்கு. தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபமாக இருக்கு. அப்ப ஜெபம் எப்படி செய்ய வேண்டும்? அதே போல காணிக்கைகள்ல நான் சொன்னேன். தேவனிடத்துல வாங்குற 1 நாளாகமம் 29:14 சொல்லுது. உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்கிறார்கள். ஆமென். யாக்கோபு 1:17 சொல்லுது. தேவனிடத்தில் இருந்த நன்மையும் பரிபூர்ண ஈவும் நமக்கு வருகிறது. லேவியராகமம் 20:30 சொல்லுது. தசமபாகம் கர்த்தருக்குரியது. அது பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 11:42 சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று. இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க இந்த தசமபாகம் யாருக்கு என்றால் உபாகமம் 26:13 சொல்லுது. அது லேவியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஆமென். உபாகமம் 15:11 சொல்லுது. எளியவன் சிறுமைப்பட்டவன் சகோதரன் பரதேசி அவனை நீங்க விடக்கூடாது. அவனுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல். அப்போஸ்தலர் 4:34 தரித்திரருக்கு கொடுக்க இருக்கு. அவர்கள் அந்த காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் அங்கே பயன்படுத்தினார். ரோமர் 15:26 கலாத்தியர் 6:6 பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டது. 1 கொரிந்தியர் 9:14 சுவிசேஷகருடைய பிழைப்புக்காக காணிக்கையும் தசமபாகம் கொடுக்கப்படும். பிலிப்பு 4:19 சொல்லுது. பிலிப்பு பட்டணத்தார் மக்கதோனியரும் உதவி செய்தார்கள் காணிக்கைகள் மூலமாய் தசமபாகம் மூலமாய். ஆமென். அப்ப இது தேவனுடைய பிள்ளைகள் அதை சரியாக வேதத்திலே சொல்லப்பட்ட வசனத்தை வாசித்து தியானித்து அதை சரியான முறைப்படி செய்யத்தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப நலனுக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிறதை பயன்படுத்தி கொண்டு அப்படி செய்கிறதுனாலதான் இன்றைக்கு அநேக ஊழியங்கள் வளர்ச்சி இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அதை யாருக்கு கொடுக்க வேண்டும்? எந்த ஊழியனுக்கு, எந்த சுவிசேஷருக்கு, எந்த சபைக்கு, எந்த ஏழைக்கு, எந்த திக்கற்றோருக்கு, எந்த விதவைக்கு என்று நாம் அங்கே உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அந்த தசமபாகம் காணிக்கையிலே கொடுத்தார். யாக்கோபு ஆதியாகமம் 28:22 கொடுத்தார். அதனாலதான் மல்கியால 3:10 சொல்லுது. நீ தேவனுடைய அந்த பண்டக சாலைக்கு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பேன் என்று என்னை நீ சோதித்து பார் என்று சொல்கிறார். தசமபாகம் மட்டுமல்ல, பணமாக மட்டுமல்ல, பொருட்கள் மூலமாக அங்கே மனிதனின் முதல் பேரு மிருகஜீவி முதல் பேரை தேவனுக்கு கொண்டு பலியாய் செலுத்தினார். என்னாகமம் 18:6-15 வரை சொல்லப்பட்டிருக்கு. அங்கே முதற் கனிகள் தோட்டத்திலே அங்கே வீட்டிலே வருகிற அந்த கனிகளை என்னாகும் 18:13 உபாகமம் 18:4 கனிகளை கொண்டு வந்து கொடுத்தார். பண்டிகையின் போது கொடுக்கப்படுகிற 2 நாளாகவும் 31:3 என்னாகும் 28:29 பண்டிகையின் போது பலிகளுக்காக ஆடு மாடுகளை மற்ற மிருக ஜீவன்களை கொண்டு பலி கொடுக்கிறார். மாத பிறப்பிலே பலிகள் நெகேமியா 10:32-39 வரை விறகுகளை கூட அந்த அன்றைக்கு, ஏன்னா அன்றைக்கு கேஸ் கிடையாது, விறகுதான். விறகுகளை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுப்போம். தசமபாகத்திலேயும் தசமபாகம் கொடுக்க வேண்டும். நெகேமியா 10:38 சொல்லுது. அதுபோல ஏறெடுக்கப்படும் அங்கே படைக்கப்படுகிற பலி என்பது இருக்கு. என்னாகும் 18 சொல்லப்படுது. பொருத்தனைகள் ஒரு சிலர் ஆண்டவரே எனக்கு இது செய்தால் நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று பொருத்தனைகள் செய்வார். அப்படி பொருத்தனை செய்கிறது நீங்க சரியாய் செய்ய வேண்டும். இந்த பொருத்தனைகளை பாருங்க, யாக்கோபு மறந்து போனான். அதனாலதான் மறுபடியும் திரும்ப தான் தேவனுக்கு செய்த பொருத்தனை அவன் நிறைவேற்றுகிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் பொருத்தனைகளையும் சரியாக, அதே போல உற்சாக பலி நல்லா சந்தோஷமா இதா இருக்கிறப்போ அங்கே தேவனுக்கு நீங்க பலிகளை செலுத்த வேண்டும். ஏழை எளியவர்கள், ஆதரவற்றோர்கள், பரதேசிகளுக்கு உபாகமம் 15:1-11 வரைக்கும் அந்த 11 வசனமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுபோக 3ஆம் வருஷ தசமபாகம் ஒன்று இருக்காம உபாகமம் 26:12. அப்ப அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு தான், அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு இன்னைக்கு அநேகர் பேசுறாங்க. அப்படி அல்ல.
வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்தந்த காலத்தில் இருக்கிற சபைகளுக்கு கொண்டு செல்லத்தான் அதை தேவன் சொல்லி இருக்கிறார். ஆமென். அதை சரியாய் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்ப இது யாரிடத்துல வாங்குவது? எல்லா விசுவாசிகளுக்கும் அது கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் அதை செய்ய வேண்டும். யாரெல்லாம் சம்பாதிக்கிறார்களோ, அல்லது எங்கிட்ட பணம் இல்ல, காசு இல்ல, நீங்க ஜெபத்துல உதவி செய்யுங்க. நீங்க வேண்டுதல் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. இப்ப தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்து, ஆண்டவரே எங்க சபைக்கு இந்த தேவை இருக்கு. எனக்கு பணம் கொடுக்குறதுக்கு நான் வேலைக்கு போறதில்ல. நான் வீட்ல தான் இருக்கிறேன். அல்லது என்னுடைய சரீரம் எப்படிப்பட்டது? அது என்னால முடியல ஆண்டவரே. நானு ஜெபத்துல தாங்குகிறேன் என்று ஜெபத்துல தாங்கலாம். வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு செய்ய இன்னைக்கு ஜனங்கள் தேவைப்படுகிறாங்க. ஆனா அதை ஜெபிக்கிறக்கு ஆள் இல்ல. அந்த சபைக்கு நான் எதுக்கு ஜெபிக்கணும்? அந்த மனுஷனுக்கு, அந்த ஊழியத்துக்கு நான் எதுக்கு ஜெபிக்கணுங்கிற ஆட்கள் தான் இன்னைக்கு நிரம்பி இருக்கிறாங்க. அதை ஒழுக்கமும் கிரயவுமாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல, விசனமாயும் அல்ல, கட்டாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி நீங்க காணிக்கை தசம பாகத்தை கொடுக்கலாம். தசம பாகம் என்பது 10%. அதற்கு மேல நீங்க எவ்வளவு வேணா கொடுக்கலாம். காணிக்கையும் அதை போலத்தான். அங்க ஏழை விதவை 2 காசை போட்டார். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரூ. 5 ரூ. 10 அதுக்கு மேல தாண்டவே மாட்டாங்க. ரூ. 1 காசு போடுறவங்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த ஏழை விதவை ரூ. 1 தானே போட்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த ரூ. 1 போட்டுட்டு இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த குடும்பத்துல அந்த தனிநபருக்கு ஆசீர்வாதமே இல்லாம இருக்கிறது. அன்றைக்கு அந்த ரூ. 1 என்பது மிகப்பெரிய காசு. இன்னைக்கு அதே ரூ. 1 போட்டிருக்கிற ஆளுங்க நான் அநேக இடங்களை நான் கவனிச்சிருக்கிறேன். நான் அதை குற்றப்படுத்த சொல்லல. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால், உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து நன்மை கிடைக்க வேண்டுமானால், அதை சரிவரச் செய்ய வேண்டும். கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்தோம், ஆராதனை நேரத்துல, அந்த நேரத்துக்கு வந்து ஆராதிக்க வேண்டும். அன்றைக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, விடியற் காலத்திலேயே வந்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்தார்கள். நேரப்பட எழுந்து ஜெபித்தார்கள். விடியற் காலையிலே அங்க பண்டிகைகளை கொண்டாட ஆரம்பித்தார்கள். இன்னைக்கெல்லாம் சபைக்கு 10 மணிக்கு வாங்கினா கூட வர்றதில்ல. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு. பாருங்க, ஏன் ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லை? தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை? வியாதியோட, பலவீனத்தோட, பிரச்சனைகளோட இருக்கிறார்கள் என்றால், வேத ஒழுங்கின்படி தன்னுடைய ஜீவியம் இல்லாததுனால தான் தேவன் அவர்களை அப்படியே விட்டுர்றார். அவர்களுக்குரிய காரியத்தை அவர்கள் கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்றாங்கல்ல, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்னு. நீங்க எதுவுமே கேட்காம எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுப்பாருன்னா கொடுக்கவே மாட்டார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். தட்டுங்கள் திறக்க, தட்டுனா தான் ஆண்டவர் திறப்பார். நீங்க ஆண்டவர் வேணா திறந்து உள்ள வரட்டு, அல்ல அவருக்கு வேணா கொடுக்கட்டுன்னா உங்களை கண்டுக்க மாட்டார். நம்மளை விட கோடிக்கணக்கான பேர் தட்டி கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான பேர், கோடியோ கோடி பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கதறி அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. நமக்காவது 3 வேளை உணவு இருக்கு. நீங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரில எல்லாம் போனீங்கன்னா ஒரு வேளை உணவு கூட இல்லாம, இந்தியாவிலேயே 25 கோடி பேர் ஒரு வேளை உணவு இல்லாமல் 25 கோடி பேர் தினசரி பட்டினி கிடக்கிறாங்கன்று. ஆனா நமக்கு 3 வேளை கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யறதில்ல? தேவனை நினைக்க மறந்த ஜனங்களாக இன்னைக்கு அநேகர் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் லக்ஸரி வந்துருச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் பண வசதி, காசு வசதி வந்தோன்னா தேவனை மறக்கிறவர்களாயிட்டாங்க. எப்படி இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு செய்தார்களோ அதை போல இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப நம்ம பாருங்க, மிக முக்கியமான காரியம் இந்த ஆத்தும ஆதாயம் எப்படி செய்வது என்று நம்ம பார்க்கிற பொழுது, நம்ம அதைத்தான் இங்கே வாசித்தோம். இயேசு என்ன சொன்னார்? இழந்து போனதை தேடவும் வந்தார் என்று சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, மத்தேயு 9:37 சொல்றாரு, அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. மத்தேயு 4:19 சொல்றாரு, எனக்கு பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேங்கிறார். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, பாஸ்டருக்கு பின்னாடி பாஸ்டர் என்ன சொல்றாரோ
அவருக்கு பின்னாடி போய் சபை வளர்ச்சி அடையாதபடி அந்த 4 சுவற்றுக்குள்ளேயே அடங்கி போயிடுறாங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 15ல வாசிங்க. இது மிக முக்கியமான ஒரு வசனம். நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். இயேசு சொன்ன காரியம். லூக்கா 15:2 வாசிங்க. சீக்கிரம் வாசிப்போம். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, ம். இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு ம். அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். ம். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, ம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் ம். 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? ம். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலானத்தையும் கூட்டி வரவழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? போதும். அது போல பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 99 மனம் திரும்பாத நீதிமானுக்கல்ல, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாங்கிறார். 7ஆம் வசனம். ஆமென். அது மட்டுமல்ல, 14ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா 23ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. நான் இந்த காரியத்தை தான் சொல்ல வந்தேன். 14:23 வாசிங்க. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் பாருங்க, கவனமா கேளுங்க. ஆண்டவர், நீங்க கவனமா கேளுங்க. இயேசு சொல்றாரு ஊழியக்காரரை பார்த்து, இன்றைக்கு இருக்கிற எல்லா ஊழியக்காரருக்கு தான் பொறுப்பு. எங்க போகணுமாமா? பெருவழிகள். என்னது? மிக முக்கியமான ரோடு சந்திக்கப்படுகிற பெருவழிகள். பெரிய பெரிய ரோடுகள்லாம் இருக்கிற இடத்துல தான் ஜனங்கள் நிறைய பேர் வருவாங்க. பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் வேலி அருகில்னா என்னது? ஒவ்வொரு காம்பவுண்டு கிட்ட, வீட்டில் இருக்கிற காம்பவுண்டுக்கு பக்கத்துல, அந்த ஊருடைய எல்லையில, அந்த சந்தக்கடை, மார்க்கெட்டு அல்லது பொதுவாக கூடுகிற இடம், கடற்கரை ஓரம் அல்லது அந்த வேற எங்கெங்கெல்லாம் நீங்க கூடுவாங்க, எங்கெல்லாம் கூட்டம் வருகிறதோ அந்த இடங்களுக்கு போய் நீங்க என்ன செய்ய வேண்டுமாமா? பாருங்க, என் வீடு, அதான் சொல்றாரு, என் வீடு ஜெப வீடு என்று சொல்லப்பட்டு அதை நீங்க கள்ளர் குகையில் ஆக்கினீங்களேங்கிறார். அப்ப இது பணம் திருடுவதற்கோ அல்லது மற்றவர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு இடமாக அல்ல சபை என்பது. தேவனுடைய ஆத்துமா நிரம்பும்படி, தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனங்கள் வரும்படியான ஒரு இடமாக இருக்க வேண்டும். என் வீடு நிரம்பும்படி என்ன செய்ய வேண்டுமாமா? அதை நீங்க எப்படி செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா. நீங்க வரும்படி வருந்தி கூப்பிடணும். இன்னைக்கு அநேகர் சொல்றது, ஐயா நான் சொல்றேனுங்க ஐயா, அவரு கேட்கறதே இல்லை, அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, அவர் அதை பத்தி பேசுறதே இல்லை, அதை பத்தி என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த வருந்திங்கிறதுடைய மிக முக்கியமான உள்நோக்கம் என்னன்னு நீங்க பார்க்கிறப்போ, நீங்க முதலாவது அவருக்கு பேசுறதுக்கு முன்பாக கவனமா கேளுங்க. இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? நீங்க ஒரு நபர்கிட்ட போய் தேவனை குறித்து பேசுவதற்கு முன்பாக அந்த நபரை, அவரை பற்றி தேவ சமூகத்தில் முழுசுமாய் உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நான் இந்த சகோதரிடத்திலே உம்மை குறித்து நான் பேச போகிறேன். இயேசுவே, நீர் எனக்கு வழிவாசலை, நேரத்தை, காலத்தை, சூழ்நிலையை, சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, நான் பேசும் பொழுது என் உதடாக நீர் இருந்து பேசும். ஆமென். என் வார்த்தையா அல்ல, உம்முடைய வார்த்தையை நான் அவருக்கு சொல்ல வேண்டும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுறதல்ல, உமக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி, அந்த இருதயம், அந்த ஆத்துமாவானது உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஒரு ஜெப சிந்தையோடு, ஜெப வாஞ்சையோடு இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம், உங்களுடைய ஜீவியமானது ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியமாக இருக்க வேண்டும். ஆமென்.
குற்றம் சொல்லக்கூடாததா இருக்கும். நீங்களே அவர் திடீர்னு உங்கள பார்த்து, "நீயே திருடனா இருக்கிற, நீயே பொய் பேசிட்டு திரியிற, நீயே இத்தன காரியத்த பண்ற, எனக்கு தெரியும் உன்ன பத்தி. நீ வந்து எனக்கு போதிக்க வர்றியாம்பார்." அப்ப பாருங்க, குற்றம் சாட்டப்படாதவனும் எப்படி? குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவியை உடையவனும், அநியாயம் செய்யாமல், இன்னும் அங்க நீங்க தீமோத்தேயு, தெசலோனிக்கர்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஊழியக்காரரோ அல்லது ஒரு விசுவாசியோ அங்கே அ செல்லும் பொழுது, நீங்க ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவ மனுஷனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி இல்லாத ஆட்களே இல்ல. நம்ம எல்லோரும் தவறு செய்திருக்கிறோம். எல்லாரும் 100க்கு 100 சரியானவர்கள் தான் இதை செய்ய அப்படி பார்த்தீங்கன்னா, யாருமே செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்குள்ளேயும் தவறு இருக்கும், குற்றம் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொண்டோமோ, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று எப்பொழுது நாம் அறிக்கை செய்து ஞானஸ்நானத்தின் மூலமாய் தேவனோடு உடன்படிக்கை செய்தோம். அதான் உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது என்னது? தேவனோடு ஏற்படுத்துகிற ஒரு உடன்படிக்கை. ஆண்டவரே, நான் இனி என்ன செய்ய மாட்டேன்? இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் இனி திருட மாட்டேன். பொய் பேச மாட்டேன். ஏமாற்ற மாட்டேன். இனி நான் கடன் வாங்க மாட்டேன். இனி நான் கேலியும், கிண்டலும், பரியாசமும் என் வாயிலிருந்து வராது. மற்றவர்களை குறித்து நான் கோள் சொல்லி திரிய மாட்டேன். இன்னைக்கு அது ஒரு முக்கியமான காரியம். கோள் சொல்லி திரிகிற காரியம். மற்றவர்களை புறங்கூறி சொல்லுகிற காரியம். அல்லது மற்றவர்கள் ஒண்ண சொன்னா, ஆமா அவர் அப்படித்தான் பண்ணுவார் என்று சொல்லி வேண்டுமென்றே புரளி பேசுவது. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப நீங்க உங்களுடைய ஜீவியமே உங்களை வந்து என்ன செய்து போடும்? நீங்க போய் மற்றொரு இடத்துல பேசுறப்ப, அத அவர்கள் கேட்டுக்கொள்ளாதபடி தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்வார். முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியம் ஊழியனுக்கும் இருக்க வேண்டும், விசுவாசிக்குள்ள இருக்க வேண்டும். அதுதான் சபை. அதான் ஒரு பரிசுத்தம் உள்ள கலங்கமற்ற சபை. ஆமென். தெளிந்த தண்ணீர்ங்கிறார் ஆண்டவர். நம்ம ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? we are all should be crystal clear அப்படிங்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஒரு தெளிந்த நீரோடையை போல இருக்க வேண்டும். தேவன் அதை செய்கிறார். ஆமென். அப்ப நம்ம ஒப்பு கொடுக்காம நீங்க செய்யும் பொழுதுதான் இன்னைக்கு பிரச்சனைகள் வருகிறது. ஒரு ஊழியக்காரன் போய் ஒரு சபை விசுவாசி போய் ஒரு சுவிசேஷன் போய் சொல்றப்ப ஏன் எதிர்ப்பு வருகிறது? ஏன் பிரச்சனைகள் வருதுன்னா, அதை முறைப்படி செய்யாமல், அதை சரியானபடி உணர்ந்து கொள்ளாமல், அதை எப்படி செய்வது என்று சொல்லிக் கொடுக்காமல், அல்லது செய்வது இவர்கள் தவறோடு அதை செய்யும் பொழுது அங்கே குற்றப்படுத்துறாங்க. அதனாலதான் நீங்க யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறப்போ, அவனுடைய நண்பர்கள் வந்து அவனை குற்றப்படுத்துறாங்க. ஆனால் யோபு விட்டத்துல எந்த ஒரு குற்றமும் இல்லை. அவன் தேவனை எந்த காரியத்திலும் அவன் தூஷிக்கவோ அல்லது தேவனை குறித்து குறை சொல்லவோ கிடையாது. அதனால தேவன் அவனுக்கு மறுபடியுமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, அது மட்டுமல்ல, அந்த குற்றப்படுத்தின சகோதரர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். ஆமென். அதுல ஒருத்தன் எந்திரிச்சு போயிருவான். மற்ற 2 பேர் தான் இருப்பாங்க. 3 பேர் வருவாங்க. ஒருத்தன் போயிருவான். மற்ற 2 பேர் தான் இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு அவன் ஜெபித்த பொழுது அவர்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கிறது. ஆமென். அப்ப அதைப் போலத்தான் பாருங்க, நமக்கும் தேவன் கிருபை கொடுக்கிறார். அது எந்த ஊழியரானாலும் சரி, எந்த ஒரு விசுவாசியானாலும் சரி, எல்லாருமே ஒரு காலத்துல குற்றம் செய்தவர்களாத்தான் இருந்தோம். தவறு செய்தவர்களாத்தான் இருந்தோம். யாருமே 100க்கு 100 பெர்ஃபெக்ட் மேன் கிடையாது. யாருமே ஒரு உண்மையுள்ள, ஒழுக்கமுள்ளவர் கிடையாது. எல்லாரும் தவறு. நம்மளும் ஒரு காலத்துல பொய் பேசி இருக்கலாம், திருடி இருக்கலாம், அல்லது மற்றவர்களை குறை சொல்லி இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், விபச்சாரம் செய்திருக்கலாம், வேசித்தனம் செய்திருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்தார்? நம்மை அவருடைய இரத்தத்திலே கழுவி, இனி பாவம் செய்யாதே, இனி குற்றம் செய்யாதே என்று சொல்லி நம்மை அவர் கழுவி மன்னித்ததனாலே இன்றைக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம். ஆமென். அப்ப அந்த ஊழியமானது வருந்தி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆமென். வருந்தி என்னுடைய வீட்டிற்கு உள்ளே கொண்டு வருங்கள். பாருங்க, அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசிப்பதில்லைங்கிறார். ஏன்னா ஆண்டவர் அநேகரை போய் அழைக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க. அதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அங்கே இயேசு
பார்த்துக்கிங்க இந்த 14ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான காரியம். அந்த மனுஷன் பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி அதுல முதன்மையான இடங்களை பார்த்து கல்யாணத்துக்கு போய் என்ன செய், பெரிய பெரிய மனுஷர்களை, பெரிய ஆட்களை எல்லாம் அழைச்சு கொண்டு வாங்குறப்போ அங்க ஒருவரு கூட வரலையாமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் தான் அவன் சொல்றான், நீ போய் என்ன செய், 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். பாருங்க, நீங்க அங்க பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் வயலுக்கு போகிறேன், நான் அகத்தியமாய் போய் பார்க்க வேண்டும் என்கிறான். வேறொருவன் 5 மாடுகளை கொண்டு வந்தேன், நான் அதை சோதிக்க வேண்டும். வேறொருவன் நான் திருமணம் செய்து கொண்டேன், அதனால நான் வரக்கூடாது. அந்த வீட்டு எஜமான் கோபம் அடைந்து என்ன செய்கிறான், தன் ஊழியக்காரரை நோக்கி சீக்கிரமாய் தெருக்களிலும் வீதிகளிலும் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானியையும் குருடரையும் அழைத்து கொண்டு வாருங்கள். அப்ப இன்றைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது தேசத்தில். தேவனுடைய செய்தி கொடுக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க. ஏன்னா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு வந்ததுனால தேவனை மறந்து போனார்கள். அதனால இன்னைக்கு சப்பானிகள், ஏழைகள், அனாதைகள், விதவைகளை, அங்கே குருடரையும் ஊனரையும் அழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சபைகள். நாமும் அப்படித்தான் இருந்தோம், ஆவிக்குரிய குருடராய், ஆவிக்குரிய சப்பானிகளாய் நாமும் ஏழைகளாக இருந்தோம். தேவனற்றவர்கள் தான் ஏழைகள். அப்ப இப்படிப்பட்ட நம்மை இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யனாக்கிறார். ஆமென். நம்முடைய எல்லா குருட்டுத்தன்மைகளை எடுத்து போட்டு நாம் பார்க்கும்படி நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஆமென். நாம் தேவனை குறித்து அறியாத ஒரு மொண்டியை போல நடந்து வந்தோம், ஊனமற்றவர்களைப் போல இருந்தோம். ஆனால் தேவன் என்ன செய்தார், நமக்கு பலனை கொடுத்து, எப்படி அந்த ஒரு ஊனனை எழுந்து நின்று நடக்க செய்தார். ஆமென். அதை போல தேவன் நம்மை எழுந்து நின்று இன்னைக்கு நடக்க பண்ணி இருக்கிறார். அப்ப நம்ம அந்த தேவன் நமக்கு கொடுத்த அந்த வல்லமையை, தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் சரியானபடி செய்ய வேண்டும். அதுதான் பவுல் சொல்றாரு பாருங்க, தேவன் என்ன செய்தாராமா, எனக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். 2 கொரிந்தியர் 5:18-19 சொல்றாரு, அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்துல நான் என்ன செய்கிறேன், அதை செய்து அதை விசுவாசிக்கிறவன், ஆண்டவர் அதைத்தான் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னார். அப்ப அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கொலோசியர் 1:20 சொல்லுது, ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம், ஒப்புரவாகுதல் ஊழியத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ரோமர் 10:13-14 சொல்லப்பட்டிருக்கு, அவரை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார் இந்த பூமியை. பார்க்கிற பொழுது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள். அப்ப மேய்ப்பன் இல்லை இன்னைக்கு. அந்த ஆடுகளை சரியாய் மந்தைக்குள்ள கொண்டு வர்ற திரளான ஜனங்களை கண்ட பொழுது இயேசு அதை போல சொன்னாராம். அதனாலதான் அங்கே சொல்றாரு லூக்கா 10:19, நான் என்ன செய்கிறேன், சர்ப்பங்களை மிதிக்கும்படி உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். ஆமென். அது மட்டுமல்ல, பவுல் சொல்லும் பொழுது காலம் குறுகினதாக இருக்கிறதாம். இன்னைக்கு நாட்கள் மிக குறைவு. தேவனுடைய வருகைக்கு முன்பாக இன்றைக்கு 3ஆம் உலகப் போர் ஏற்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வடகொரியா ஒரு புறம், தென்கொரியா ஒரு புறம், ஈரான் ஒரு புறம், ஈராக் ஒரு புறம், அமெரிக்கா, இஸ்ரேல், ரஷ்யா, இப்படி ஒவ்வொரு தேசமும் இன்றைக்கு அங்கே போர் தொடுத்து கொண்டிருக்கிறது. பக்கத்து நாடுகள் எப்ப என்ன நடக்குன்னே தெரியாது. இது ஆண்டவர் கிருபையில நமக்கு 1971க்கு பிறகு 71 தான் கடைசி வங்காளதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தது. இந்தியாவில் மிகப்பெரிய போர் இருந்தது. அன்னைக்கெல்லாம் அவசர காலம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கு பிறகு இந்தியாவில் என்ன இல்லை, போர் இல்லை. ஆனால் இப்பவும் சின்ன சின்னதாக அங்கே காஷ்மீரில் அடிக்கடி யாரோ ஒருத்தர் வந்து குண்டை போட்டு விட்டு போயிடுறாங்க.
ஆனா அது போர் அல்ல. சின்ன சின்ன போர் தான் நடக்குது. பாருங்க, இது மிக குறுகிய காலத்திற்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்போ பாருங்க, இயேசு எப்படி ஜெயங்கொண்டார் என்று பார்க்கிறப்போ, லூக்கா 6:12 இயேசு என்ன செய்தாராமா? வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரம். லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, அவர் என்ன செய்து கொண்டிருந்தாராமா? இரவு முழுவதும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் நம்ம? இரவு நேரத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் தான் இருக்கு. அநேகருடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா, குடும்ப ஜெபமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் தான். இயேசு விடிய விடிய ஜெபிக்கிறார். அநேக ஊழியர்கள் வேதத்துல பார்க்கலாம். விடியற் விடிய ஜெபித்த ஊழியர் இருக்கிறான். நம்ம அப்படி ஜெபிக்காம இருந்தாலும் கூட, குறைந்தது ஒரு நாளைக்கு இரவு நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் காண ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. இப்ப இயேசு அதை எப்படி, அந்த சபை வளர்ச்சியை எப்படி அதை அவருடைய திட்டத்தை செய்தார் என்றால், அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல இயேசு என்ன செய்தார்? 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 70 பேரை நியமிக்கிறார். ஆமென். அப்ப ஒவ்வொரு சபையிலும் அங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. பொறுப்பு கொடுத்து அவங்க ஒவ்வொருவரும் 2 பேரா தேவன் அனுப்புறார். அதை சரியானபடி ஒவ்வொரு சபையிலும் நம்ம பின்பற்றுவர்களாக இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்கு ஆட்களை அனுப்பும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 10:1-2 வாசித்தீங்கன்னா தெரியுங்க. அந்த 70 பேர் நியமிச்சது இருக்கு. வாசிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே பாருங்க, அந்த 70 பேரை முதல்ல 12 பேரை நியமிக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த 70 பேரை நியமித்து தாம் போகும் பட்டணங்களுக்கு இவர்களை முன்னாகவே இந்த 2 பேரை அனுப்புறாராம். முதல்ல போய் அவங்களை ஆயத்தப்படுத்த சொல்லி, ஜனங்கள் ஆயத்தப்படுத்தி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சபைகள் இன்னைக்கு அதான் இருக்க வேண்டும். பொறுப்படுத்திக்கணும். பாடறதுக்குன்னு இருக்க வேண்டும். ஜனங்களை நேரத்திலேயே வர வச்சு சொல்லி அவங்களை உட்கார வைக்கிறதுக்கு வேணும், ஆளுங்க வேணும். இன்னைக்கு ஊழியர்கள் தான் அந்த பொறுப்படுத்தி செய்யறாங்க. இன்னைக்கு அநேக சபைகள்ல நான் பார்த்துருக்கிறேன். ஊழியக்காரரை கூட்டி, ஊழியக்காரரை சேர் டேபிளை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாலும் வர்றது 10 மணி அப்படின்னா 10:30 11க்கு தான் வர்றது. எல்லா இடங்கள்ல இன்னைக்கு நிறைய இடங்கள் இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அந்த சபையில ஆசீர்வாதமே இருக்காது. அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமே வராது. நீங்க எந்த ஒரு காரியத்தை, நான் இன்னைக்கு காலையில கூட அதான் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டேன் வாட்ஸ்அப்ல. ஒரு கம்பெனியில 8 மணிக்கு உங்களுக்கு ஃபிங்கர் டிப் வைக்கணும். இன்னைக்கெல்லாம் அப்படித்தான் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இதுல பார்கோட் சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்து கை விரல் ரேகை நீங்க வச்சீங்கன்னா தான் கம்பெனிக்குள்ள போக முடியும். அப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஐடி கம்பெனில இருந்து எல்லா கம்பெனிலையும். அதே மாதிரி ஸ்கூல் எக்ஸாம் நடக்குதுன்னா 1/2 மணி நேரம் முன்னாடியே போய் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடியே கேட்டை லாக் பண்ணிடுவான், உள்ள போக முடியாது நீங்க. ஆனா அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஓடிடுவாங்க. இங்கிருந்து ட்ரெயினை பிடிச்சு, அதைய பிடிச்சு, இதைய பிடிச்சு எல்லாம் செய்யற ஆளுங்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா சபைகள்ல ஊழியத்துக்கு, சபைகள்ல ஆராதனைகளுக்கு நேரத்துல வான்னு சொன்னா இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறதில்ல. கடைசி ஆமேன் போடுற கூட நிறைய பேர் வர்ற ஆளுகள் சபைகளும் இருக்கிறது. அது அந்த அந்த சகோதரனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போகும். அந்த குடும்பத்துக்கு தான் அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. அதை சரியாக கிரமமாக நம்ம செய்ய வேண்டும். அதனாலதான் இயேசு
2 ஆட்களை அனுப்பி அவர்களை ஆயத்தம் பண்ண சொல்லி, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தனது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்க, அவரை வேண்டிக் கொள்ளுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வேண்டுறாங்க, ஆண்டவரே எங்க சபைக்கு ஆத்துமாக்கள் வேண்டும், எங்க ஊழியம் வளர வேண்டும், எங்கள் சபையிலே சரியான ஒரு எழுப்புதல் வேண்டும், எங்கள் சபையில எல்லாருக்கும் அந்த உணர்வு வர வேண்டும், ஜெபிக்கிற உணர்வு வர வேண்டும், ஒன்று கூடி கர்த்தரை துதிக்கிறக்கு, நாங்க ஊழியங்களுக்கு எங்களுடைய பங்களிக்க, ஊழியத்திலே நாங்கள் இந்த காரியங்களை செய்ய, இப்படி எத்தனை பேர் அதற்காக பொறுப்பெடுத்து ஜெபிக்கிறாங்க. அதனாலதான் அவர் சொல்றார் பாருங்க, நீங்க ஒரு வீட்டுல பிரவேசிக்கும் பொழுது 5ஆம் வசனத்தை சொல்றார், ஒரு வீட்டுல பிரவேசிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதல்ல நீங்க சொல்லணுங்கிறார். நீங்க அதெல்லாம் இல்ல, எடுத்தோன்னா தன்னை பத்தி பேசி தன்னுடைய பெருமைகளை பேசுறது தான் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லித்தான் நீங்க அப்பத்தான் தேவன் அங்கே வந்து நிற்பார். நீங்க உங்களை பற்றி உங்களுடைய பெருமைகளை பேசினீங்கன்னா அங்க தேவன் இருக்க மாட்டார். பாருங்க, சமாதான பாத்திரர் அங்கே இருந்தால், ஆமென். அப்ப தேவன் முதல்ல உங்களுக்கு முன்னாடி தேவனை நீங்க சொல்லி தேவனை அங்க வர வைக்க வேண்டும். அதனாலதான் இந்த ஊழியம் இன்றைக்கு பெருகாமல் இருக்கிறது. நீங்கள் கூறின சமாதானம் அவ்விடத்திலே தங்கும். அந்த வீட்டிலே நீங்க தங்குனீங்கன்னா அவர்கள் கொடுக்கிறதிலே புசியுங்கள், அங்கே வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக. ஒரு பட்டணத்துல நீங்க பிரவேசித்தீங்கன்னா ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அந்த ஜனங்கள் வைக்கிறத புசியுங்க. பிணியாளிகள் சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் வந்தது என்று சொல்லி நீங்க சொல்லுங்கிறார். அப்ப அங்க இருக்கிற வியாதியஸ்தர்கள் ஆனாலும் சரி, அங்க கொடுக்கிற தண்ணீர், உணவு, அதை நீங்கள் தேவ நாம மகிமைக்காக அதை செய்யும். நீங்களாக போய் கேட்டு வாங்கக்கூடாது, அவங்க கொடுக்கறதைத்தான் நீங்க புசிக்கணும். இன்னைக்கு அநேகர் அப்படி அல்ல, இன்னைக்கு எல்லாமே தலைகீழாய் மாறிக்கொண்டு வருகிறது. போறதுக்கு முன்னாடியே போன் பண்ணி பாஸ்டர் ஐயா வர்றாரு, எல்லாம் அதை பண்ணி வைங்க, இதை பண்ணி வைங்க, அதை கேட்ட உரிமையோடு கேட்கிறோங்கிறது அப்படி அல்ல. அந்த விசுவாசி வந்து அதை உற்சாகத்தோடு செய்யும். அது மட்டுமல்ல, ஊழியத்திற்காக அதை செய்யப்பட வேண்டும், ஊழியத்தை பெருகுவதற்காக அது இருக்க வேண்டும். பெருமனை போய் சந்திச்சு வர்றதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா விசுவாசி வீட்டுக்கு போறோம், விசுவாசி வீட்டுக்கு போறோம்மா, 10 வருஷமா ஒரு விசுவாசி வீட்டுக்கு போவாங்க, அந்த ஒரு விசுவாசி மூலமா ஒரு ஆத்மா கூட வந்திருக்காது. அப்ப அந்த சகோதரத்துல போய் சந்திக்கிறது என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இவர் போய் சாப்பிட்டு இவர் போய் காணிக்கை வாங்கிட்டு வர்றதுக்கு தான் போறது, அது அர்த்தமே இல்லையே. பாருங்க, எங்கெல்லாம் குறைகள் நடக்கிறது என்று நம்ம கவனிச்சு, நம்முடைய வீட்டுல ஒரு ஊழியம் நடக்கிறது, நம்முடைய குடும்பத்துல ஊழியர் வருகிறார் என்றால் நம் மூலமாக எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும் என்று நம்ம பார்க்கணும். அது ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நாங்க வெளியில சொல்ல மாட்டோங்க, நாங்க பேச மாட்டோங்க, நாங்க அதை பண்ண மாட்டோம், இதை பண்ண மாட்டோம்னா உங்க குடும்பத்துக்கு அவ்வளவுதான் ஆசீர்வாதம். அந்த 4 சிவத்தோட நின்னு போயிரு எல்லாமே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் பின்னே வாருங்கள், மனுஷர்களை உங்களை பிடிக்கிறார். அப்ப தேவனுக்கு பின்னதான் போகணும், மனுஷனுக்கு பின்னால் அல்ல. தேவனுடைய சொன்ன வார்த்தை, தேவன் எந்த நோக்கத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக நம்மை மற்றொரு இடத்துல சாட்சி சொல்ல சொன்னார், அதை நம்ம சரியானபடி செய்கிற பொழுது இந்த ஊழியமானது சரியான வளர்ச்சியிலே போகும். அதனாலதான் அங்க நீங்க வாசிக்கிறப்ப பாருங்க, அங்க கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை பற்றி அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லையாமா. தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லை. அதற்கு யாக்கோபு சொல்றாரு, பாவம் எது என்கிற அந்த உணர்வு ஜனங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்ப என்ன பாவம் என்றால் என்ன, அந்த தேவனை பற்றியான காரியம் என்ன, அந்த அறிவு எப்படி வர வேண்டும் என்று நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் ஒரு ஊழியர் செல்றார். அதை சொல்வதற்கு முன்பு இவருக்கு அந்த தெளிவு இருக்க வேண்டும். பாவம் என்றால் ஏதோ கொலை செஞ்சது அல்லது திருடுனது, அக்கிரமம் பண்ணது, அதெல்லாம் கிரியைகள்.
பாவம் என்றால் தேவனை பற்றியதான விசுவாசம் இல்லை. ஆமென். தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல் உலகப் பொருட்கள் மேல், அல்லது உலகத்திலே தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவைகள் மேல் இருக்கிற விசுவாசத்திற்கும் தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்துக்கும் வித்தியாசம் தான் பாவம். அதை தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு அநேகர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். யூடியூப்ல எல்லாம் நான் பார்ப்பேன். ஏன்னா வந்து யாரோ ஒரு ஆள் எங்க வீட்டுக்கு வந்து நீ பாவி என்னாரு. நான் கேட்டேன், நான் என்னத்தைய பாவம் பண்ணேன்? இப்ப பாருங்க, அப்ப பாவி அல்ல. நீங்க அந்த மனுஷன்கிட்ட நீங்க எடுத்தோன்னு நீ ஒரு பாவின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு கோபம் தான் வரும். ஐயா, தேவன் யாரு, அந்த தேவன் உங்களுக்கு என்ன செஞ்சாரு, அந்த தேவனை பற்றி நீங்க விளக்கி சொன்ன பிறகு இதுதான் பாவம், இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும், இதிலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும், உங்களுக்கு மீட்பு வேண்டுங்கிறத தெளிவுபடுத்தணும். எடுத்தோன்னு நீங்க பாவி பாவி பாவின்னா அவங்களுக்கு கோபம் தான் வரும். இன்னைக்கு அநேக ஊழியம் தடைபடுவதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கு. அவிசுவாசம் தான் பாவங்குது வேதம். அவிசுவாசமே பாவம். தேவன் மேல் அவநம்பிக்கை, தேவனை குறித்து அறிந்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அந்த மனப்பக்குவம். அப்ப தேவனை பற்றி சரியானபடி சொல்வதற்கு அந்த சரியான காரியங்களாக இல்லை. அதனாலதான் எசேக்கியேல் நம்ம வாசிக்கிறப்ப எசேக்கியேல் இல்லைன்னா தேவன் நம்மை காவலாளியாக வச்சிருக்காரு. வாங்க செய்யுங்க, எசேக்கியேல் 33 வாசிங்க, சீக்கிரம் எடுங்க. எசேக்கியேல் 33 சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. எசேக்கியேல் 33 6 7 8 வாசிங்க. காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனையும் வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவர் இரத்த பலியை காவற்காரன் கையிலே கேட்பேன். பாருங்க, காவல்காரனுடைய கையிலே கேட்பேன். ஏன்னா ஒரு நிமிஷம் கவனமா இருங்க. இந்த காவல்காரன்ங்கிறது தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற பட்டம். இந்த காவல்காரன் பட்டயம் வருகிறதே, பட்டயம் என்றால் என்ன? 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று தேவனுடைய வார்த்தை, இன்னொன்று பட்டயம் என்றால் போர். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்களை எச்சரியாமலும் பட்டயம் வந்து யாதொருவனை வாரிக்கொள்ளு உண்டானால் அவனுடைய அக்கிரமம் வாரிக்கொள்ளப்படா. அந்த இரத்தப்பழியை காவல்காரங்களிடத்திலே கேட்பாங்க. அப்போ எச்சரிக்க வேண்டும் ஜனங்களை. அதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். என்னது? இந்த உலகத்தை தேவன் என்ன செய்ய போகிறார்? நியாயந்திருக்க போகிறார். அதற்கு முன்பாக உலகத்திலே மிகப்பெரிய யுத்தம் வரப்போகிறது, பஞ்சம் வரப்போகிறது, பட்டினி வரப்போகிறது, மரணம் வரப்போகிறது. அதை நீங்க எச்சரிக்கவில்லை என்றால் அந்த இரத்தப்பழியை நம்ம ஒவ்வொரு இடத்திலும் கேட்பேன்கிறார். அதனாலதான் சொல்றார், மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்துக்கு காவல்காரனாய் வைத்தான். ஆகையால் நீ என் வாயின் வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி அந்த நாமத்திற்கு யாரெல்லாம் விசுவாசித்து அந்த நாமத்தினாலே நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நாமத்திற்குள்ளாய் வருகிறப்ப உங்களுடைய ஆத்மா மீட்கப்படுகிறது, உங்கள் சரீரம் மீட்கப்படுகிறது, மரித்தாலும் நீங்கள் பிழைப்பீர்கள், உங்களுக்கு மீட்புண்டு என்று சொல்லி நம்ம அவனை எச்சரிக்கும் பொழுது அந்த எச்சரிப்பை அவர்கள் கேட்கவில்லை என்றால் அந்த இரத்தப்பழிக்கு நீங்களாயிருவீங்க. ஆமென். பாருங்க, அவன் கேட்க, நீங்க சொல்லி கேட்கலைன்னா அந்த இரத்தப்பழி அவனது. ஆமென். நீங்க சொல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த இரத்தப்பழி உங்கள் மேலே வரும். இதுதான் வித்தியாசம், புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த இடத்துல, இப்ப நீங்க இருக்கிற இடத்துல ஒரு 50 குடும்பம் இருக்கிறாங்க, 100 குடும்பம் இருக்கிறாங்க, அந்த வீதியில அந்த தெருக்கள்லன்னா அந்த 50 குடும்பத்துக்கு 100 குடும்பத்துக்கு நீங்க தான் காவலாளி. தேவன் உங்களை அதனாலதான் அங்க வச்சிருக்காரு. அந்த 50 பேர்த்துக்கும் நீங்க தேவனை பற்றி சொல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இரத்தப்பழி முழுவதும் உங்களை வரும். அதனாலதான் நான் சொன்னேன்,
இன்னைக்கு மீடியாஸ் இருக்கு. மீடியாவை நீங்க சரியா பயன்படுத்துனீங்கன்னா, நிச்சயமா இன்னைக்கு உங்க ஸ்டேட்டஸ ஒவ்வொருத்தரும் கவனிக்கிறாங்க. உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ ஒவ்வொருத்தரும் கவனிக்கிறாங்க. நீங்க சும்மா கண்டதையும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, குட் மார்னிங் போடுறது, அங்க ரோட்ல போனது, வந்தது, இது அதையும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, அவனுக்கு அது ஒரு டைம் பாஸ் தான். எச்சரிப்பல்ல. தேவ வசனத்தை போட்டு அவனை எச்சரிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் போட்டு அதை கூறும் பொழுது, அதை படித்து அவர்களுக்கு உணர்வு வரும் நிச்சயமா. அப்படி உணர்வு வந்தும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் அந்த இரத்தப்பழி அவர்களுக்கு சாவும். அப்ப நான் வாட்ஸ்அப் மட்டும் போட்டு வீட்ல உட்கார்ந்துகிட்டுமா? அப்படியா? அது மட்டுமல்ல ஊழியம். சொல்ல வேண்டியதும் நம்முடைய கடமை. பாருங்க, அதைத்தான் அதுக்கு மேல வசனம் சொல்றார் பாருங்க, 3ஆம் வசனம். தேசத்தில் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காளம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் பொழுது, எக்கால சத்தத்தை கேட்கிறவன், கவனமாய் கேளுங்க, எக்கால சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரியாமல் இராமலும் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொண்டு உண்டானா அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ நீங்க எச்சரிக்காமல் இருந்தால் அந்த இரத்தப்பழி உங்கள் மேல், நீங்கள் எச்சரித்து அவன் கேட்காமல் போனால் அவன் தலையில அது விழும். ஆமென். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டு எச்சரிக்கவில்லை, அவன் இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை அப்ப யார் தப்பு வைக்கிறாங்க? யார் அந்த இரத்தப்பழியை ஏற்றுக்கொள்றாங்க? அவனா, நாமா, அல்லது தப்பி வைக்கிறவரா? இந்த 3 கேட்டகரி இருக்கு இன்னைக்கு. ஆமென். விசுவாசி, அவிசுவாசி, பாவனை விசுவாசி. பாவனை விசுவாசி என்பவன் என்னது? கண்டும் காணாமல் போய்க்குவான். அப்ப அவன் தலைமையில அது விழுந்துரும். அவிசுவாசி என்னது? என்ன சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. அது தேவன் அவனிடத்துல கணக்கு கேட்பார். ஆனால் கேட்டு மனம் திரும்புகிறவன் யாரு? விசுவாசி கேட்டகரிக்குள்ள வந்துடுறான். அப்போ தேவன் அவன் மேலே அந்த குற்றத்தை வைக்கிறாரா, உங்கள் மேலே வைக்கிறாரா என்பது நீங்கள் செய்கிற காரியத்துல தான் இருக்கு. அதுதான் உங்களுக்கு தேவன், அது ஒவ்வொருத்தருக்கும் இது ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற பொறுப்பு. ஆமென். இது இது யாரோ ஒரு இஸ்ரவேலர்களுக்காக சொல்லப்பட்டதல்ல. இன்றைக்கு நாம் யாரா இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அதனாலதான் அங்க சொல்லுது, மனுபுத்திரனே நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாய். இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வம்சத்தாருக்கு நம்ம ஒவ்வொருவரும் காவலாளிகளாக இருக்கிறோம். நம்ம மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதனாலதான் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளாவிட்டால் அந்த தண்டனை எப்படி? வரும் கோபத்துக்கு நீங்க தப்பிக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ தேவன் நம்மை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் தேவன் என்ன செய்கிறாரு? ஏசாயால சொல்றாரு, மரணம் பாதாளத்துக்கு ஒரு உடன்படிக்கையாம். வாசிங்க, ஏசாயா 28 ஏசாயா 28:18 வாசிங்க. நீங்கள் மரணத்தோட செய்த உடன்படிக்கை விருதாவாகி. பாருங்க, எதோட உடன்படிக்கையாமா? மரணத்தோடு. நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதைப்போம். வாதை புரண்டு வரும். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் விதிக்கப்படுவீர்கள். இங்க 2 உடன்படிக்கை. எதன் மேல? மரணத்தோடு செய்த உடன்படிக்கை அது விருதாவாகி விடுமாம். ஆமென். அப்போ இப்போ நம்ம ஒவ்வொரு மேலும் என்ன விழுந்திருக்குது? மரணம் என்கிற அந்த உடன்படிக்கை நம்முடைய தலையில் இருக்கு. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவை அறியாத வரைக்கும் அந்த மரணம் என்கிற உடன்படிக்கை நம்முடைய இடத்தில் இருந்தது. இப்போ நீங்க அந்த மரணத்தை இருந்து விலகினதுனால அது விருதாவாகி விட்டது.
அது மட்டுமல்ல, பாதாளத்தோடும் ஒப்பந்தமாக இருந்தோம். மரிக்கிறவன் எங்கதான் போவான்? பாதாளத்துக்கு தான் போவோம். அப்போ நம்ம மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் தேவன் என்ன செய்தார்? நம்மை தப்புவித்தார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துல, மரணத்தின் பாதாளத்தையும் திறவுகோலை உளரக்கூடாது. மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை வச்சிருக்கிறேங்கிறார். ஆமென். அப்போ மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தேவன் அவர். வாசிங்க இந்த வசனத்தை. மத்தேயு 18லயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. வாசிக்கலாம். வாசிப்போம். வாசிங்க. 1:18 சொன்னல, வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். பாருங்க, இயேசுடைய கையில தான் என்ன இருக்கு? திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஆமென். அப்ப இந்த 2 திறவுகோலும் அவர்கிட்ட இருக்கு. நீங்க அவரிடத்துல வந்தா மட்டும்தான் இந்த மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயங்கொண்டவருக்கு பிள்ளைகளாக முடியும். ஆமென். அல்லது இப்ப நம்ம எதுக்கு அடிமையாகி விடுவோம்? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அடிமையாகி. அப்ப இந்த 2ல இருந்து ஜெயிச்ச பிறகு அடுத்தது எங்கதான் நம்ம போக போறோம்? எங்க போறோம்? எங்க போறோம்? இன்னும் ஒருத்தருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பரலோகம் போக போறோம். அந்த திறவுகோல் யாருகிட்ட இருக்கு? வாசிங்க. மத்தேயு 18. மத்தேயு 18. இந்த வசனம் எல்லாம் பல ஆயிரம் தடவை நான் சொல்லி கொடுத்த வசனம். மனசுல வச்சுக்கிறதே இல்லை. வாசிங்க. 18 வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பரலோகத்திலேயும் கட்டப்பட்டிருக்குங்கிறாரு. வாசிங்க. 16-19 வாசிங்க. மத்தேயு 16-19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். போதும். ஆண்டவர் பேதுருகிட்ட சொல்லாரு. பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆமென். அப்ப அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் எது? பவுல் பேதுரு கையில் இருந்தது. அதனாலதான் பேதுரு அப்போஸ்தலர் 2:38-40 சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நாமத்துல நீங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டா, பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆமென். அப்போ பரலோகம் செல்ல வேண்டுமானால் பேதுரு சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது மட்டுமே அதை செல்ல முடியும். அதனாலதான் அங்கே இயேசு சொல்றாரு, தாம் கிறிஸ்து என்று ஒருவருக்கும், கிறிஸ்துவாகிய இயேசு என்று சொல்லாதபடி ஒருவருக்கும் சொல்லாதபடி கட்டளையிட்டார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்றும், அந்த இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்றும், அந்த இயேசுதான் கிறிஸ்து என்றும் அதை அறிந்து கொள்ள இந்த பரலோகத்தின் கீயை தேவன் பேதுருவிடத்திலே கொடுத்தார். அதனாலதான் பேதுருவின் மூலமாக எல்லா இடங்களுக்கும் சபைகள் பிரிந்து சென்றன. அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு முழுவதுமாக, அதனாலதான் அங்கே இப்ப 1 கொரிந்தியர்ல சொல்லியிருக்கு, பரிசுத்த ஆவி வரும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 1:5 பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய காரியங்களை நிச்சயப்படுத்துவார். மார்க்கு 16:17-20 வரை பரிசுத்த ஆவியானவர் அதை உறுதிப்படுத்துவார். ஆமென். அதனாலதான் பரிசுத்த ஆவி வரும் வரை நீங்க காத்திருங்க என்று சொல்ல பொழுது, அவர்கள் காத்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அங்கிருந்த 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர்
பேதுரு எழுந்து நின்று அவர்களுக்கு தேவனை குறித்து பேசி, அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க பொழுது, இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஒவ்வொருவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி பரிசுத்தாவின் வரங்களை பெறுவீர்கள் என்று சொன்னார். ஆமென். அப்போ நீங்க அந்த பிரசங்கமானது எப்படி செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், எப்படி அங்கே பாருங்க பிரசங்கத்துல அங்க இயேசு அதைத்தான் சொல்றாரு. அங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலேயும் மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, சுவிசேஷம் மட்டுமல்ல, வியாதிகளை நோய்களை குணமாக்கி ஆத்துமா விடுதலைக்காக சரீர விடுதலைக்காக இயேசு வழிவகை செய்தார். ஆமென். அப்போ ஒரு ஆத்துமா உள்ள வர்றப்போ அவனுக்குள்ள இருக்கிற எல்லா பிசாசினுடைய கட்டுக்கள் விடுதலையாக வேண்டும். அப்பத்தான் அந்த ஆத்துமா முழு தெளிவோட தேவனுக்குள்ளாக நிலைச்சு நிற்கும். தேவனுக்குள்ள எப்படி கனி கொடுக்கிறார்கள் என்றால், அங்க சரியானபடி பிசாசனுடைய எல்லா கிரியைகளிலிருந்தும் விடுதலை. ஆமென். நீங்க தேவனுடைய ஊழியக்காரர்களை பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் எல்லா கட்டுக்களில் இருந்து விடுதலை ஆனார்கள். அப்ப அதுதான் மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதமாக, அதுதான் ஆத்துமா ஆதாயப்படுத்துவதற்காக இருக்கு. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே நாம் தியானிப்போம். இன்னும் பெரிதான காரியங்களை செய்ய தேவ இரக்கம் பாராட்டுவாராக. நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் காவலராக வைத்திருக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு ஊழியக்காரருக்கு மட்டும் பொறுப்பு அல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இஸ்ரவேல் வம்சத்தார் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்து நம்ம ஒவ்வொருவரும் சுவிசேஷனுடைய வேலையை செய்ய தகுதிப்படுத்த தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்தால் மிகப்பெரிதான அறுவடை செய்ய முடியும். ஆமென். தேவன் அதற்கு பலன் கொடுக்கிறார். தேவன் அதற்கு வழிவாசல்களை திறக்க நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்லா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, கொடுக்கப்பட்ட செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். செய்தியின் மகத்துவங்களை மகிமைகளை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபையத்தான். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே ஒரு சபையானது வளர்ச்சி அடைய வேண்டும், அந்த சபையில எப்படி ஜெபம் இருக்க வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும், எப்படிப்பட்ட சுவிசேஷங்கள் ஊழியங்கள் செய்யப்பட வேண்டும், காணிக்கைகளானாலும் தசோபாகங்களால் அதை என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஆத்துமா எப்படி ஆதாயப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தியானித்த காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஜீவியத்திலே அதை சரியானபடி பயன்படுத்த தேவ கிருபையும் தேவ தயவையும் தான். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை இதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தேவ இரக்கம் தான். தொடர்ந்து உடைய கரம் வழிநடத்தட்டும். நீரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் பலப்படுத்தும் பாதுகாத்தார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே என் ஆத்மாவே கர்த்தரை முழுவதுமே பரிசுத்த என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தம் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ் டு காட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்.